டீனேஜில் இன்னொரு மேஜர் கன்சர்ன் பார்த்தோம்னா ஆயிலி ஸ்கின். ஸோ இது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் ஆக்னே, பிரேக் அவுட்ஸ் அதெல்லாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் லைக் எது பற்றியும் கன்சர்ன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிலி ஷீன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உடனே சோப்பு தான் ஞாபகம் வரும் அந்த டைமில். ஸோ மோர் நம்பர் ஆஃப் வாஷஸ் வித் சோப் என்ன ஆயிருக்குன்னா ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சர் அண்ட் நம்மளுடைய ஆயில் லெவல்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டு திருப்ப அது செக்ரிட் பண்ணுறதுக்கு இதுவாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் சோப் வச்சு. இம்மீடியட்டாக ஐ ஃபீல் வெரி ஃப்ரெஷ். தென் ஆஃப்டர் ஒரு 15-20 minutes எங்கேருந்து ஆயில் வரும் தெரியாது. எவ்ரி திங் வில் கம் பேக் டு மை ஸ்கின். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு. லைக் சோப் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஃபேஷியல் ஸ்கின். ஒரு சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வித் குட் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது எந்த இன்க்ரீடியண்ட் நம்மளுடைய போர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணாமல் பிளாக் பண்ணாமல் இருக்கோ, நான் கொமடோஜெனிக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து எல்லாருமே தேடி போகணும். அண்ட் அதே சமயத்தில் ஆக்னே பிரேக் அவுட்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு உண்டான ஃபேஸ் வாஷும் இப்போ நிறைய வித்தியாசமாக வந்திருக்கு. ஸோ ஐ ஃபீல் டீனேஜில் வந்து ஆயிலி ஸ்கின் இஸ் சம்திங் விச் வி ஹவ் டு பி ஹாப்பி வித். நம்ம ஸ்கின் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவாக இருக்கு அப்படின்றது வந்து அது காமிச்சு கொடுக்குது. அண்ட் யங்கர் ஸ்கின்னுக்குமே வந்து ஆயிலியாக இருக்கிறது தான் குட். அது எப்படி ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணாமல் டர்ட்டை மட்டும் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேஃப் ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுறதுன்றதுல தான் இருக்குது மொத்தமாகவே.